வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். விண்வெளி பயணத்தில் இருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி பாகூரில் 1.64 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். இவ்வாண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் மைகவ் இணையதளத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்தில் இருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். அமைச்சரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள். சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் உலக அளவிலான இந்தியாவின் அந்தஸ்தை கணிசமாக உயர்த்தி இருப்பதாகவும் சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான இந்தியாவின் முயற்சிகள் மேலும் ஒரு படி முன்னேறி இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நுண்ணிலை புவியீர்ப்பு சூழலில் தசை மீளுருவாக்கம், நுண்ணுயிர் பெருக்கம், பயிர் தழைப்பு திறன் உட்பட இந்திய வீரர் சுக்லா மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகளால் உலக அளவிலான அறிவியல் துறையும் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களும் மிகவும் பயன்பெறும் என அவர் தெரிவித்தார். இந்த சாதனையை சாத்தியமாக்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் உட்பட அனைவருக்கும் மத்திய அமைச்சரவை பாராட்டு தெரிவித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு பொதுத்துறை நவரத்னா நிறுவனங்களின் முதலீடுகள் பற்றிய நடப்பு வழிகாட்டு நெறிமுறைகளில் இருந்து என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு சிறப்பு விதிவிலக்கு ஒன்றை அனுமதித்துள்ளது. என்எல்சி இந்தியா நிறுவனம் அதன் துணை நிறுவனமான என்எல்சிஏ ரினியூவபிள்ஸ் நிறுவனத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இதனால் ஏதுவாகும். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சார உற்பத்தி திறனை 2030ஆம் ஆண்டிற்குள் 10 கிகாவாட்டாக உயர்த்தும் இலக்கை எட்டுவதில் என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு மிகவும் உதவிகரமாக இம்முடிவு அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதேபோல மகாரத்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கான அதிகார பகிர்வு விதிமுறைகளின் கீழ் என்டிபிசி நிறுவனத்திற்கும் கூடுதல் முதலீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. என்டிபிசி நிறுவனம் அதன் துணை நிறுவனமான என்டிபிசி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தில் 20,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய இதனால் ஏதுவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அலுவல்கள் சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதில் அரசு இக்கூட்டத்தின் போது அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை நாடும். அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன. நாட்டு மக்கள் அனைவரையும் முறையான நிதி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான தேசிய இயக்கத்தின் முதல் 2 வாரங்களில் 1,40,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்று சேருவதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய நிதி அமைச்சகம் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த 3 மாத இயக்கத்தை அமல்படுத்தி வருகிறது. இந்த இயக்கத்தின் கீழ் அனைத்து கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இதுவரை 43,000த்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு ஜன்தன், ஜீவன் ஜோதி, அடல் பென்ஷன் போன்ற பல்வேறு திட்டங்களில் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தின் போது மொத்தம் 2,70,000 இடங்களில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய ஆளில்லா குட்டி விமானங்கள் மற்றும் ஏவுகணை திறனுடன் கூடிய ட்ரோன்களை இந்திய ராணுவத்தினர் வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்கள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு வசதிகள் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் பேசுகையில், பாகிஸ்தானிய ட்ரோன்களால் இந்தியாவின் சிவில் அல்லது ராணுவ கட்டமைப்பில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றார். பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை நம்பி இருப்பதால் பாதுகாப்பு தயார் நிலை பலவீனம் ஆகும் என்பதால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள தேவையான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்கும் முயற்சிகளில் கூடுதல் முதலீடுகள் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நகர்ப்புற வசதிகளை கிராமங்களுக்கும் வழங்குவதற்கான ரூர்பன் திட்டத்தின் கீழ் பாகூரில் 1.64 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். புதுச்சேரியில் நடப்பு அரசு பதவிக்கு வந்த பின்னர் உள்கட்டமைப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடுகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கப்படுவதாகவும் இவ்வாண்டு 13,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இது அல்லாது ஊரக தொகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாகூரில் 5,500 சதுர அடி கட்டட பரப்புடன் 1.52 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் 4 பேருந்து நடைமேடைகள், 9 கடைகள் மற்றும் இதர வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பேருந்து நிலையத்தின் திறப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வீர்மானி இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர். இவ்வாண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சகம் மைகவ் இணையதளத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். சுதந்திர தின விழா போட்டிகளில் தேசிய பாதுகாப்பில் சுயசார்புக்கான புதிய படைப்புகள், புதிய இந்தியாவை உருவாக்குவதில் பெண்களின் பங்கு உள்ளிட்ட தலைப்புகளில் வினாடி வினா போட்டிகளும், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமான மறுவரையறை என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியும், புதிய இந்தியா அதிகாரம் பெற்ற இந்தியா என்ற தலைப்பில் ஓவிய போட்டியும், மரபு சின்னங்கள் மற்றும் விடுதலை போராட்டத்துடன் தொடர்புடைய இடங்கள் குறித்து ரீல் தயாரிப்பு போட்டியும் இடம்பெறுகின்றன. ஜூலை 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் மைகவ் இணையதளம் மூலம் இப்போட்டிகளில் பங்கேற்கலாம். இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்படும் என்றும், வெற்றியாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு புதுடெல்லி சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் அமைந்துள்ள புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவராக டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா மத்திய கல்வி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக வாரணாசி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவராக உள்ள டாக்டர் ஹரிநாராயணா காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவர் பொறுப்பை கூடுதல் பொறுப்பாக வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, கல்வி மற்றும் பொதுக் கொள்கையில் குறிப்பிடத்தக்க பல்துறை பங்களிப்புகளை வழங்கியுள்ள பத்மஸ்ரீ டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா நாட்டின் பொறியியல் மற்றும் கல்வி நிர்வாகத்தில் மிகுந்த மதிப்பிற்குரிய நபர்களில் ஒருவராக திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உடல் பருமன் பிரச்சனை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் எண்ணெய் குழுக்களை அமைத்து மாணவர்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்குமாறு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் போதிய அளவு உடல் செயல்பாடுகளையும் பள்ளிகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் பள்ளிக்கு நடந்து வருவதையும், பள்ளியில் படிக்கட்டுகளை பயன்படுத்துவதையும், பாட வேலைகளுக்கு இடையே உடற்பயிற்சிக்கான சிறு இடைவேளை எடுப்பதையும் பள்ளிகள் ஊக்கப்படுத்த வேண்டும் என CBSE அறிவுறுத்தியுள்ளது. உலக அளவிலான நோய் சுமை பற்றிய லான்செட் அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டிற்குள் 45 கோடியாக அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதும், அவ்வாறு அதிகரிப்பதை அனுமதித்தால் உலகிலேயே உடல் பருமன் பிரச்சனை அதிகம் உள்ள 2வது நாடாக இந்தியா மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையே இன்று சவுத்தாம்ப்டனில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் இங்கிலாந்து அணி சற்று முன் வரை 6.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 32 ரன் எடுத்திருந்தது. இரு அணிகளுக்கும் இடையே 2வது ஒருநாள் போட்டி வரும் 19ஆம் தேதியும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி 22ஆம் தேதியும் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளி பயணத்தில் இருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.
நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி பாகூரில் 1.64 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். இவ்வாண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் மைகவ் இணையதளத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.